கர்ப்பிணி பெண்ணும் அடிபட்டு செத்துருக்காங்க. அப்படித்தான் இதுல எழுதி இருக்கு. பதில் சரியில்லை சார். இத படிச்சுட்டு தானே நீங்க கேள்வி கேட்கறீங்க? ஆமா, நானும் இதே படிச்சுட்டு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டிஎஸ்பி அவர்களே, விபத்து நடந்த உடனே டிரைவர் மாதவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நான் காரை ஓட்டி 3 பேரை அடிச்சு கொண்டுட்டேன்னு குத்தத்தை ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சார். ஜனம் கோட்டான் அவர்களே, இதை நான் கடுமையா ஆட்சேபிக்கிறேன். எஸ். மாதவன் கொடுத்த வாக்குமூலத்துல என் கார்ல 3 பேர் அடிபட்டாங்கன்னு சொல்லியிருக்கான். யுவர் ஆனர், அடிச்சே அடிபட்டாங்க. இந்த வார்த்தைகள்ல என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தெரியல. யுவர் ஆனர், அடிபட்டாங்கன்னு சொன்ன வார்த்தைக்கு என்ன விளக்கம்ங்கறத சரியான சாட்சியோட நான் நிரூபிச்சு காட்டுறேன். அது வரைக்கும் அடிச்சேன் கொன்னுட்டேங்கிற வார்த்தைய போலீஸ் தரப்புல பயன்படுத்தவே கூடாது. இதுதான் என் கோரிக்கை. அப்ஜெக்ஷன் சஸ்டைன்ட். தேங்க்யூ யுவர் ஆனர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். கணம் கோட்டார் அவர்களே, நான் டிஎஸ்பி அவர்களை குறுக்கு விசாரணை செய்யும் பொழுது மாவட்ட எஸ்பி அவர்கள் கோர்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது என்பது என் கோரிக்கை. எஸ். எஸ், ப்ரொசீட். டிஎஸ்பி அவர்களே, இந்த கேஸ புலன்விசாரணை செஞ்சது யாரு? நான் இல்ல. சாதாரணமா யார் செய்வா? சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர். எஸ்பி ஆர்டர் போட்டா யார வேணாலும் நடத்தலாம். அப்படி யாருக்காவது உத்தரவு போட்டிருக்காரா? அப்படி போடல, வேற தினிசா போட்டாரு. எப்படி? இந்த கேஸ நானே பாத்துக்கிறேன், வேற எந்த பயனும் இதுல தலையிடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டார். யுவர் ஆனர். எஸ். ஓ, அவரா? தயவு செய்து இதை நோட் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். எஸ். டிஎஸ்பி அவர்களே, இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு எஸ்பி உங்களுக்கு வேற ஏதாவது உத்தரவு போட்டிருக்காரா? போட்டிருக்காரு. என்ன? நடிகை நந்தினியை கொலை செஞ்சது மாதவன் தான். அதற்காக பயன்படுத்தப்பட்ட வெளிநாட்டு துப்பாக்கி மாதவன் கிட்ட தான் இருக்கு. நீ என்ன பண்ற? துப்பாக்கியை கைப்பற்றுக்கிற, மாதவனை அரெஸ்ட் பண்ற. அத்தோட வீரபத்திரம் தரு டோர் நம்பர் 10ல மைனாங்கிற ஒரு பொண்ணு மாதவன் வச்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாக்குறது உருப்படி ரொம்ப பிரமாதமா இருக்கும். மறக்காம அவளையும் தள்ளிட்டு வான்னு உத்தரவே போட்டாருங்க. இதுக்கு ஆதாரம் இருக்க, எழுதி வச்சிருக்கேன். அடிக்கடி பொம்பளைகளை பத்தி சொல்லுவாரு. ஏதாவது ஒரு பொம்பளை மறந்துட்டா அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். நமக்கு ஏண்டா வம்புன்னு அப்பப்ப டைரியில எழுதி வச்சுக்கிறது. நீங்க போலாம். தேங்க்யூ. எப்படி பூந்து விளாசப்பட்டீங்க சார்? டைரி தேடுற சாக்குல நம்ம எஸ்பியோட வீக்னஸ் எல்லாம் கக்கிட்டேன் பாத்தியா? ஆமா சார், நானா கக்கிறேன், அவன் கக்க வைக்கிறான்ப்பா. சார், இங்க கக்கிறதெல்லாம் சஜ்ஜையா எழுதிட்டே இருந்தாரு, நான் பார்த்தனே. அவரா எழுதுறாரு, அவன் எழுத வைக்கிறான்ப்பா. ராஜாவத தெரியுமா? அப்படி ஒரு பேரையே நான் இப்பதான் கேள்விப்படுறேன். அப்படியா? இந்த வழக்குக்கு முன்னால இந்த மாதவனை பாத்திருக்கீங்களா? இல்ல. அவர் முகத்தை பார்த்துட்டு அப்புறமா பதில் சொன்னா போதும். பாருங்க, நான் இவரை பார்த்ததே இல்ல. இந்த மாதவனை நீங்க முத எப்பதான் பாத்தீங்க? ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஸ்டேஷனுக்கு போனப்போ அங்கதான் முத பார்த்தேன். சரி, அன்னைக்கு மாலை பத்திரிகையில நடிகை நந்தினியை சுட்டுக் கொன்னது இந்த மாதவனா இருப்பானோன்னு போலீசார் சந்தேகப்படுறாங்க. இந்த செய்திய எஸ்பியே கொடுத்திருக்காரு, பேப்பர்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, இந்த கேஸுக்கு முன்னால இந்த மாதவனை பார்த்ததே இல்லைன்னு இப்பதான் நீங்க வாக்குமூலம் கொடுத்தீங்க. கொடுத்திருக்கிறேன். இந்த கார்வத்துக்கு முன்னாடி நடிகை நந்தினியை சுட்டுக் கொன்னது மாதவன் தான் திட்டவட்டமா சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வான்னு உங்க டிஎஸ்பிக்கு நீங்களே உத்தரவு போட்டிருக்கீங்க. போட்டிருக்கிறேன். காவல் நிலையத்துல இந்த மாதவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொலைகாரன்னு சந்தேகப்படுறதா பேப்பர்ல நியூஸ் கொடுத்திருக்கீங்க. ஆமா, இந்த 3 மாதவனும் ஒரே ஆளுதாங்கிறத உங்களுக்கு யாரு எப்ப எந்த இடத்துல சொன்னாங்க? ஈரக்குறைய புடிச்சிட்டான். ஆமா சார், புடிக்கட்டும் தானே டைரியே கொடுத்தேன். நான் சொல்லட்டுமா? அத சொன்னது ராஜாங்கம் இல்ல. அவருக்கு ஒரு உல்லாச பங்களா இருக்கு. தெரியாது. அந்த இடத்துலதான் நீ நந்தினிய கெடுத்த. இல்ல. அந்த இடத்துலதான் மைனாவணி பலாத்கார படுத்தின. இல்ல. அந்த இடத்துலதான் தாரணி அணிய கற்பழிச்ச. இல்ல. அந்த இடத்துக்கு நீ அடிக்கடி போற. இல்ல. ஒரு முறையாவது போயிருக்க? இல்லவே இல்ல. நீ குடிபோதையில இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் ரத்னா உன் கையில விலங்க மாட்டிருக்கா? கிடையவே கிடையாது. நான் தான் ரத்னாவை கையும் களமா பிடிச்சேன். அதுதான் எந்த இடத்துல? அது வந்து சொல்லுங்க சார். கிடிக்கு புடின்னு கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல சார். அது இதுதான். இப்ப திணறான் பாரு. அப்போ நந்தினி, கிந்தினி, தாரணி, கீரணி, மைனா, நைனா, நீ ஐநா சபை போனா கூட தப்பிக்க முடியாது. வக்கீல் நல்லா கேட்கிறார் சார். அவரா கேட்கிறாரு. அந்த மொட்டை இவனை மொட்டை அடிக்கிறான்ப்பா. ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா சரியா சொல்லுவேன். சாரி சார், இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றத கேட்டுக்கிட்டீங்கன்னா போதும். நந்தினியை கொன்னது ராஜாங்கம் தான். அந்த பழிய மாதை மேல சுமத்துறதுக்காக எப்படியோ நடந்த கார் சம்பவத்தை
எப்படியோ கார் விபத்தா மாத்தி இந்த கேஸ நீங்க ஜோடிச்சிருக்கீங்கன்னு நான் சொல்றேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கார் ஆக்சிடென்ட்ல 3 பேர் செத்தாங்க, அவ்வளவுதான். சரி, இந்த விபத்துல முன்னால செத்தது ஆண்களா பெண்ணா? ஆண்கள் தான். இல்லையே, கார் பின்னால வரும்போது அதுவும் இடது பக்கத்துல அடிபட்டு தான் அந்த 2 ஆண்களும் செத்ததா தகவல் இருக்கே. பின்னால அதுவும் லெப்ட்ல அடிபட்டா கேஸே கிடையாது சார். அது எப்படி சார்? ஏன் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எத்தனையோ பாத்துருக்கிறேன். கண்ணு உங்களுக்கு காட்டுங்களா? என்ன இந்த மடக்கு உங்களுக்கு இந்த சின்ன விஷயம் கூட தெரியலங்கிறப்ப ரொம்ப ஷேமா இருக்கு சார். எஸ்பி சார், எனக்கு தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன, இந்த மேட்டர் உங்களுக்கு தெரியுங்கிறத கோர்ட்டாருக்கு தெரிய வைக்கத்தானே நான் இத்தனை பாடுபட்டேன். எஸ்பி சார், நீங்க போலாம். எஸ்பிய சாணியை கலட்டிட்டு அனுப்புறாரு பாரு. வர்றான் பாரு, பிரேத மாதிரி. டாக்டர் சார், நீங்க கொடுத்த ரிப்போர்ட் தானே பாருங்க. இதுதான். இந்த 3 பேருக்குமே மரணம் எதனால ஏற்பட்டதுங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஓ எஸ். அந்த கார் சம்பவம் நடக்கிறதுக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னால அந்த பொண்ணு தலையில யாரோ கட்டையால பலமா அடிச்சிருக்காங்க. உடனடியா உயிர் போறதுக்கு அந்த ஒரு அடியே போதும். அப்படி அடி வாங்கின பிறகும் அந்த பொண்ணு எப்படி அவ்வளவு தூரம் ஓடி வந்தாங்கிறது தான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆக அந்த பொண்ணு நிச்சயமா இறந்துதான் கீழே விழுந்திருக்கா. காரினுடைய டயர்களோ முன்புறத்தில் உள்ள மற்ற சாதனங்களோ அவ பாடிய டச்சே பண்ணி இருக்க முடியாது. ஏன்னா அதுக்குண்டான எந்த அடையாளமும் அந்த பாடியில இல்ல. இது சரி. ஏமா இன்னும் 2 பசங்க போயிருக்கானுல? Wait, please. சரி, அந்த 2 ஆண்களும் எதனால இறந்தாங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஓ எஸ், சொல்றேன். நிச்சயமா அவங்க அந்த காருடைய முன்பாகத்துல அடிபட்டிருக்க முடியாது. அப்படி அடிபட்டிருந்தா நான் சொன்னேனே அதே அடையாளங்கள் அவங்க பாடியிலயும் இருக்கணும். அப்படி இல்லையே, அதிவேகத்துல அந்த கார் ரிவர்ஸ்ல வந்திருக்கு. இவங்களும் தலைதெறிக்க ஓடி வந்திருக்காங்க. அந்த 2 வேகமும் சந்திச்ச இடம் ஹிருதயமா போச்சு. அதோட தூக்கி எறியப்பட்ட வேகத்துல மறுபடியும் குப்புற விழுந்திருக்காங்க. 2வது முறையும் அவங்க ஹிருதயத்துல பலமா அடிபட்டிருக்கு. அதுதான் அவங்க மரணத்துக்கு காரணம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நீங்க போலாம். உங்க பேர் என்ன? காளிமுத்துங்க. எங்க வேலை பாக்குறீங்க? நம்ம வள்ளியம்மன் இல்லதாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க, ஆவல. அதுக்கான ஏற்பாடு நடந்துச்சா? நடந்துச்சுங்க. எப்ப நடந்துச்சு? அது ஒரு மாசம் இருக்குங்க. பொண்ணு யாரு? இந்த கார் விபத்துல இறந்து போன தாரணிக்கு எனக்கு தாங்க நிச்சயமா இருந்துச்சு. பேச்சு மட்டும் நடந்ததா இல்ல பத்திரிக்கை அடிச்சாச்சுங்க. பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு, ஊர் முழுக்க கொடுத்தாச்சு. நான் ஐயா கூட பத்திரிக்கை கொடுத்தேன். நீங்க கூட எனக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தா. அதெல்லாம் வேண்டாம். குறிப்பிட்ட தேதியில கல்யாணம் நடந்துச்சா? இல்லீங்களே. என்ன காரணம்ங்கறத கோர்ட்டாருக்கு முன்னால சொல்லுங்களே. ஐயா, அந்த கல்யாணத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடிங்க அந்த பொண்ணு கர்ப்பம் இல்ல எனக்கு தகவல் வந்துச்சுங்க. எனக்கு அளவு கடந்து ஆத்திரம் வந்துருச்சுங்க. நேர போய் அவங்க அப்பனை பார்த்தானா. மாமா, நாம ஒரே மில்ல வேலை செய்யறோம், ஒரே தலைவன் கீழ தொழிலாளிகளா இருக்கும். அப்படி இருந்து நீ எனக்கு துரோகம் செய்யலாமா? என்ன மாப்பிள்ள, வந்த உடனே பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஈர துணியை போட்டு கழுத்து அறுக்க பார்த்துட்டேன். மாப்பிள்ள, சங்கதியை சொல்லாம இப்படி கத்திக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னத்தைய சொல்றது சங்கதி? மானங்கட்ட உன் குடும்பத்துல மாட்டிக்காம நான் தப்பிச்சேன்னு யார பாத்துரா சொன்னேன்? மானங்கட்ட குடும்பத்துல உன் குடும்பத்தை தாயா நிரூபிக்க முடியுமா? நிரூபிதாயா? பாராவளிய இருங்கய்யா. ஏன் 2 பேரும் சண்டை போடுக்கிறீங்க? மானங்கட்ட குடும்பம் அப்படி சொல்லிட்டாதா? ஏம்பா இப்படி எல்லாம் சொல்லாமா? என் தலையில கட்டப்ப தலைவனோட மவ அத நிக்கிறாள, அவரோட நிலைமை என்ன தெரியுமா? என்னடா நிலைமை? அவ கர்ப்பமா இருக்காயா? மவனைய கலியா? அவன் சொல்றது நிஜம்தானடி? அடி பாவி, யாருகிட்டடி ஏமாந்த? எனக்கு தெரியாதுப்பா. வழக்கம் போல நான் வக்கீல ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தேன். யாரோ என்னத்தையோ கொண்டு வந்து என் முகத்துல வச்சாங்க. நான் மயக்க மாட்டேன். அந்த நேரத்துல தான் எந்த பாழும் பறி கொடுத்துட்டு கதையா இருக்கிற ஒண்ணு ஒண்ணு என்ன என் குடும்பம் ஆரத்தியே கொடுத்துட்டாரா? உசுரோட இருந்தா தானப்பா நம்ம குடும்பமான போகும். நான் இப்பவே கடவுளை செத்துறேன். தனக்கு தெரியாதுன்னு சொல்றாளே, அவளை போட்டு இப்படி அடிச்சுட்டியே. கடவுள் சாப்பிட ஓடி போய் போயிடா. அப்படி ஓடினப்பதாங்க இந்த கார் சம்பவம் நடந்துச்சு. அதாவது தற்கொலை முடிவோட முன்னால ஓடுனவ தாரணி. ஆமாங்க. அந்த தற்கொலையை தடுக்கிற நோக்கத்தோட பின்னால ஓடுனவங்க தாரணியோட அண்ணனுங்க. ஆமாங்க. அந்த 2 பேரும் என்ன வேகத்துல ஓடி இருப்பாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பாங்க. பயனுங்க காலே பூமியில படலையே. என்ன இருந்தா கூட பிறந்த பொறுப்பு இல்லீங்களா? இவனுங்க கண்ணு மண்ணு தெரியாம ஓடின வேகத்தை பார்த்து எங்க இவனுங்க எங்கேயாவது முட்டி மோதி மண்டை போட்டுருவானுங்களோ நான் நினைச்சேங்க. கடைசியில நான் பயந்த மாதிரியே நடந்து போச்சுங்க. நீங்க போகலாம். யுவர் ஆனர், இப்படித்தான் நடந்தது. இதத்தான் போலீசார் அடியோட மாத்தி இந்த கேஸ ஜோடிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்ங்கறத நிரூபிக்க கடைசியா நான் ஒரு சாட்சியை விசாரிக்க விரும்புறேன். எஸ். ஏமா, அது யாருமா முக்கியமான சாட்சி? அது
அங்க பாருங்க. அம்மா, உன் முகத்திரை விளக்கு. அம்மா, நீ இன்னும் உயிரோட இருக்கியாமா? அம்மாடி, இந்த சண்டாள பயலுங்க உனக்கு என்னென்ன கொடுமை எல்லாம் பண்ணாங்கன்னு ஜட்ஜிக்கு அதை சொல்லுமா? Yes. Are you a Central CID inspector? எஸ் சார். இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்தேன். நிறைய சிஐடி போலீஸை நிறுத்திருக்கேன். அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. What do you mean by control? Arrest both of them. ஓகே சார். யுவர் ஆனர், இங்க இப்ப நடந்த இந்த பயங்கரத்துக்கு காரணம் என்னங்கறத இந்த பொண்ணு சொல்ல போற பதில்ல கோர்ட்டார் தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். எஸ். உன் பேர் என்னம்மா? கண்ணம்மா. உன் கணவன் பெயர்? ராஜாங்கம். அவர் இப்ப கோர்ட்ல இருக்காரா? இருக்காரே. முதல்ல என்ன பார்த்து துப்பாக்கியால சுட முயற்சி செய்தாரே, அவர்தான் என் கணவர். இவ்வளவு நாளா நீ எங்க இருந்த? சிங்கப்பூர்ல. நீ மட்டும் போயிருந்தியா? இல்ல, ஹனிமூன் போவோன்னு என் கணவர் என்ன அழைச்சிட்டு போய் சொல்லுமா. ஒரு தட்டை விட்டுட்டு வந்துட்டாரு. நடிகை நந்தினியை சுட்டுக் கொண்டது யாருன்னு தெரியுமா? என் கணவர் தான். எப்படி தெரியும்? நான் விற்கப்பட்ட இடம் இந்திய பெண்மைக்கும் கற்புக்கும் மதிப்பளிக்கிற இடமா அமைஞ்சது. என்ன அவங்க கலங்கப்படுத்தல. நான் இந்தியாவுக்கு போக அனுமதியும் கொடுத்தாங்க. நேரா என் தகப்பனார் வீட்டுக்கு போனா என் கணவர் கண்ணில் பட்டுடுவோமோன்னு பயந்துகிட்டு ஒரு ஹோட்டல்ல தங்கினேன். அதே ஹோட்டல்ல நடந்த சினிமா படப்பிடிப்புல தான் மேல் மாடியில இருந்து என் கணவர் நடிகை நந்தினியை சுட்டு கொலை செஞ்சத என் கண்ணால பார்த்தேன். சரி, அந்த துப்பாக்கி எந்த நாட்டுல வாங்கணும்னு தெரியுமா? சிங்கப்பூர்ல தான். இதோ அவர் பேர்ல வாங்கின பில்லு. அந்த துப்பாக்கி தானே பாரு. இதேதான். ஏமா, இவ்வளவையும் நீ கண்ணால பாத்திருக்க, இத்தனை தடயங்களையும் நீ வச்சிருக்க. அப்படி இருக்கிறப்போ போலீஸுக்கு நீ ரிப்போர்ட் பண்ணியா? பண்ணல. என்ன காரணம்? அந்த நடிகையை கெடுத்தவரே இந்த எஸ்பி பாஸ்கர் தான். அவளை கொலை பண்ண சொல்லி என் வீட்டுக்காரருக்கு தைரியத்தை கொடுத்ததே இவர்தான். நான் எந்த போலீஸ் கிட்ட போய் சொல்ல முடியும்? அதனாலதான் திரும்பவும் சிங்கப்பூருக்கே போயிட்டேன். இப்ப நீ எதுக்காக இந்தியாவுக்கு வந்த? இந்த கார் விபத்து செய்திய நான் சிங்கப்பூர்லயே பார்த்தேன். நடிகை நந்தினியை கொலை செஞ்சது இந்த டிரைவரா இருக்குமோன்னு போலீஸார் சந்தேகப்படுறதா ஒரு செய்தி இருந்தது. அதே நேரத்துல எதிர்பாராத விதமா இந்த கேசட்டும் என் கண்ணுல பட்டுச்சு. போதுமா, அத கொடு. யுவர் ஆனர், நான் உயிர் போனாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லி ஆகணுங்கிறதுக்காக இந்த பெண் புலி அங்கிருந்து இங்க வந்திருக்கு. இந்த வீடியோ கேசட்டை நீங்க பாத்தீங்கன்னா இவங்க யோக்கியதை எல்லாத்தையும் மாட்டியிருக்கான். பாரு பாரு, ஜட்ஜ் ஐயா பாக்குறாரு. இந்த ஆளுடைய 10 தலைமுறையை போலீஸிலே சேர்க்க கூடாதுன்னு தீர்ப்பு எழுத போறேன். எதிரி மாதவன் பேரில் இந்தியன் பீனல் கோட் 304A பிரிவின் கீழ் அஜாக்கிரதையாகவும் அளவு கடந்த வேகத்துடனும் கார் ஓட்டியதன் விளைவாக தாரிணி என்கிற பெண்ணின் மரணத்தையும் மாணிக்கம், ரத்னம் ஆகியோரின் மரணத்தையும் விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனை செய்த டாக்டர் தமது சாட்சியத்தில் தாரிணியின் தலை மீது ஒரு கட்டையால் பலமாக அடித்திருக்கிறார்கள் என்றும், உடனடியாக உயிர் போவதற்கு அந்த ஒரு அடியே போதும் என்றும், அதற்கு பின்னரும் அவள் எப்படி அத்தனை தூரம் ஓடி வந்தாள் என்பது தங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது என்றும், அவள் செத்துத்தான் கீழே விழுந்திருக்க வேண்டும் என்றும் திட்டவட்டமாக கூறுகிறார். ஆகவே தாரிணியின் மரணத்திற்கு மாதவன் எந்த விதத்திலும் பொறுப்பாளி அல்ல என்று ருஜுவாகிறது. காரை ஓட்டி வந்த மாதவன்
தனக்கு முன்னால் ஒரு பெண் வந்து விழுந்ததைக் கண்டு சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தி இறங்கி வந்து பார்க்கும் பொழுது அப்பெண் ரத்த வெள்ளத்தில் கிடப்பதை கண்ணுற்று அவளை காப்பாற்றும் நோக்கத்தில் அருகில் நெருங்கி இருக்கிறார். அதே சமயம் அங்கிருந்த ஒரு கூட்டம் நடந்ததை புரிந்து கொள்ளாமல் மாதவனை தாக்க ஆவேசமாக ஓடி வந்ததை பார்த்துவிட்டு மாதவன் காரை பின்புறமாக அதிவேகத்தில் ஓட்டி இருக்கிறார். அந்த நேரத்தில் மாணிக்கம் ரத்னம் இருவரும் திடீரென்று ஒரு சந்திலிருந்து ஓடி வந்து காரின் பின்பாகத்தில் அதுவும் இடதுபுறத்தில் அடிபட்டு விழுந்து இறந்திருக்கின்றனர். காரை ஓட்டிய மாதவன் இந்த திடீர் செய்கையை சற்றும் எதிர்பார்த்திருக்க முடியாது. ஆகவே இட் வாஸ் a மேஜர் ஆக்ட் ஆஃப் காட், இது கடவுளின் செயல் என்ற சட்ட அடிப்படையின் கீழ் எதிரி மாதவன் மேற்கண்ட 3 மரணங்களுக்கும் பொறுப்பாளி அல்ல என்று முடிவு செய்து எதிரியை விடுதலை செய்கின்றேன். மேலும் இந்த வழக்கில் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது மரணம் விளைவிக்கும் நோக்கத்துடன் செயல்பட்ட SP பாஸ்கர் மற்றும் ராஜாங்கம் ஆகிய இருவர் மீதும் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 191C பிரிவின் கீழ் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரிந்துரை செய்கிறேன். Congratulations. Wish you all the best. முருகா வணக்கம். வணக்கம் முருகா. ஆம்பளைங்க மட்டும் கை நீட்டுங்க. பூசிக்குங்க.